வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல ரெண்டு பேர்த்த பத்தி பேச போறோம். ரெண்டு பேரும் பயங்கரமான ஆளுங்க தான் பத்தி பேச போறோம். அந்த ரெண்டு பேரும் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு சாட்டை துரைமுருகன், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜேம்ஸ் வசந்தன். இவங்க ரெண்டு பேர்த்த பத்தி தான் பேச போறோம். முதல்ல சாட்டை துரைமுருகன் பத்தி பேசிடுவோம். அதுக்கப்புறம் ஜேம்ஸ் வசந்தன் பத்தி அடுத்த வீடியோ. அடுத்து பாதி ஆஃப் இவரு, பாதி ஆஃப் அவரு, அப்படி வச்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோ இன்னும் தெரியல QR கோடை பயன்படுத்தி நம்ம சேனலுக்கு உங்க நிதி உதவி செய்ய முடிஞ்சா செய்யுங்க. வச்சிருப்பாங்க. இந்த வீடியோக்குள்ள போயிருமா? ஃபர்ஸ்ட் சாட்டை துரைமுருகன் பத்தி சொல்லிடுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு காணொலி ஒன்று வெளியிட்டாரு. அதாவது வந்து புலிக்கொடிய ஒரு பையன் வந்து காலில் மிதிச்சு எட்டு உதச்சான்னு சொல்லிட்டு ஒரு காணொலி போட்டு கடுமையா வந்து இது பண்ணாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுக காரன் இந்த மாதிரி கொடியை போட்டு மிதிக்க மாட்டான், அதிமுக காரன் இந்த மாதிரி கொடியை போட்டு மிதிக்க மாட்டான், இந்த தாவேகா காரனா கொடியை சுருட்டி வீசுவான், சாக்கடையில் போடுவான், கக்குஸ் துடைப்பான், அந்த மாதிரி எடுத்து எப்படி துடைப்பான், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தலையில கட்டுவான், இடுப்புல கட்டுவான், தூக்கி பந்து மாதிரி சுருட்டி விஜய் மூஞ்சிலேயே அடிப்பான், இப்படி எல்லாம் பண்ணுவான், அவன் தான் இந்த மாதிரி பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு தாவேகா மேல வைக்கிறாரு தலைவர். சரி, ஓகே, தாவேகா மேல வைங்க, அது உங்களுடைய பழக்கம் தான். எங்களுக்கு ஆக்சுவலி தும்முனா கூட பாத்தீங்களா, மூக்குல என்னமோ மூக்குப்பொடி போட்டு போயிட்டான் தாவேகா காரன். இதுக்கு காரணம் விஜய் தான். அந்த மூக்கு பொடி தயாரிக்கிறதே விஜய் தான். அதே வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சூடு பிடிச்சா கூட விஜய் தான் இன்னுமோ எனக்கு கலந்து கொடுத்துட்டான், காரணமா இந்த வெயிலுக்கு தகுந்த மாதிரி அப்படியே குடிச்சா அப்படியே சூடு பிடிச்சிக்கிச்சு அப்படிம்பானுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இனிமேல் எல்லாமே விஜய் தான். நீங்க எதத்தோடும் விஜய் தான், விஜய் புராணம் மட்டும்தான். இல்லைன்னா வந்து அங்க சோறு கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜய் பத்தி பேசினாதான் எல்லாத்துக்கும் சோறு கிடைக்கும். எல்லாரும் 3 வேளை சோறு திங்கணும்னா விஜயகரனை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு ஒரு அட்வைஸ் தரேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜயகரனை பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஏதோ வயிறார சோறு கிடைக்கும். பாவம், இப்ப எப்படி சாமி கும்பிட்டோம்னா திருப்பதி வெங்கடேஸ்வரா என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா சாமி ஒரு வரம் கொடு போய் தோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வரம் கொடுக்கும்ல, அந்த மாதிரி இப்போ போய் அல்லா கோயில் போய் அல்லா என்னை காப்பாத்து அல்லா அப்படின்னு சொல்லும் போது அல்லா சாமி என்ன பண்ணோம், சரி போய் தோலந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்கும். இதே இயேசுநாதர் கோயில் போய் நம்ம கும்பிடும்போது அலேலுயா எனக்கு ஏதோ ஒரு வரம் கொடுன்னு சொன்னா இயேசுநாதர் நீ பண்ண பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டு போன்னு ஏதோ தூக்கி எறிவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லா சாமிகளும் வரம் கொடுக்குற மாதிரி இப்ப விஜய் திட்டினா வரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பையன் ஒரு புலிக்கொடி போட்டு மிதிச்சு அது எட்டு உதைக்கிற வீடியோ இருக்குது. என்ன கேட்டீங்கன்னா, வலைதளங்கள்ல வந்துட்டு இருக்கு. அந்த வீடியோ உண்மையிலே தாவேகா விஜய் சொல்லிதான் அந்த பையன் பண்றான்னு சொல்றாங்க பாருங்க. எனக்கு அதுதாங்க காமெடியா இருக்குது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த பையனு போன் பண்ணி தம்பி இங்க வா, நீங்க என்ன பண்ற, ஒரு 2வது 5வது படிச்சுட்டு இருக்கேன். சரி, ஓகே, அந்த புலிக்கொடி இருக்கும் பாரு, அதை காலில் போட்டு மீச்சு எட்டு உதச்சிட்டு இன்னைக்கு அது ஒரு வீடியோவை போட்டுவிடு அப்படின்னு விஜய் சொன்னாரா? நீங்க எல்லாம் பேசுறத பார்த்துட்டு அந்த பையன் பண்ணிருப்பான். ஒருவேளை சப்போஸ் அந்த பையன் தாவேகா காரணானே தெரியாது, ஃபர்ஸ்ட் அவன் வேற ஏதோ ஒரு கட்சியா கூட இருக்கலாம், திமுக இருக்கலாம், அல்லது வந்து குறிப்பா அதிமுக கூட இருக்கலாம், வேற ஏதோ ஒரு கட்சி பூத்தா மமுக கட்சிக்காரன் கூட இருக்கலாம். இதுக்கு இத்தனைக்கும் ஏன் வேற ஏதோ ஒரு கட்சிக்காரன் உங்களுக்கு பிடிக்காதவங்க கூட இருக்கலாம். ஆனா அவன் பண்ணா கூட தாவேகா பையன் தான் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றதெல்லாம் இங்க வந்து ரொம்ப ஓவர்ப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜய் சார் வந்து ஒரு அரசியலுக்கு வந்தது உங்களுக்கு பிடிக்கல, அது விமர்சனம் பண்றது நல்லதுதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விமர்சனம் இருந்தாதான் ஒரு தலைவனை வந்து செதுக்க முடியும். விமர்சனம் இல்லைன்னா அந்த தலைவன் செதுக்கவே முடியாது. அந்த தலைவன் வந்து தண்ணி இல்லாத வளர்ற ஒரு காட்டு மரம் மாதிரி ஆயிடுவார். விமர்சனத்தை வச்சா மட்டும்தான், விமர்சனம் தான் அந்த மரத்துக்கு ஊற்றக்கூடிய ஒரு தண்ணீர். அப்பதான் அந்த மரம் வந்து ஆரோக்கியமா வளர்ந்து கிளைகள் பச்சையாகி கனிகளை கொடுக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, விமர்சனம் தான் தண்ணீர். அது வந்து வளரக்கூடிய ஒரு மரத்துக்கு தண்ணீர் போன்றது விமர்சனம். அந்த விமர்சனம் கொடுத்து ஆகணும். அதே வரன்னு வர்ற காற்று மரத்துக்கு தண்ணீர் தேவையில்லை, மழை பெய்யும் போது அதுவே வளர்ந்துக்கும். அந்த மாதிரி மரம் வளரக்கூடாது. விமர்சனம் ஆரோக்கியமா இருக்கணும். ஏன்னா நீங்க ஊட்டுற தண்ணி போறோம், ஆசிட்டை கலந்து தண்ணி ஊத்துறீங்க அந்த மரத்துக்கு, அந்த மரம் வந்து கெட்ட மரம் தான் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன். சரி, ஓகே, எது செஞ்சாலும் இனிமேல் விஜய் தான், எது பண்ணாலும் விஜய் தான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இவங்க கட்டமைப்பு உருவாக்கி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோக்கு போயிடுவோம். அடுத்த செக்மெண்ட் போயிடுவோம். அடுத்த செக்மெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் வசந்தன். அவர் நிறைய படங்களை மியூசிக் போட்டிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா அவர் மியூசிக் போட்ட படத்திலேயே உருப்படியான படம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சுப்பிரமணியபுரம் தான். அந்த படத்துக்கு மியூசிக் போட்டவர் தான் இந்த ஜேம்ஸ் வசந்தன். நிறைய இந்த கலைஞர் டிவியில் நிறைய இந்த தமிழ் வந்து கொஞ்சம் அகராதியில நல்லா பேசுவாருன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நிகழ்ச்சி கொடுத்தாங்க. அது எல்லா நிகழ்ச்சியும் அப்படி ஒன்றும் சுமார் தான், ஒன்றும் பெருசு இல்லை. அந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வாழ்ந்துட்டு இருந்தாரு. அப்பெல்லாம் கொஞ்சம் நல்ல மனசு தான் பேசிட்டு இருந்தாரு. இப்ப எந்த பக்கமா இருந்தோ ஒரு காத்துடுச்சு, திடீர்னு வந்து திமுகனுடைய பெரிய சைஸு
ஆதரவாளரா மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரேன். சரி, ஓகே. அவர் என்ன பேசினாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் கார் கண்ணாடியை நேற்று உடச்சிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, ஒரு 10 மாணவர்களை உட்கார வச்சுக்கிட்டு, பாவம் அந்த 10 மாணவர்கள் அவங்களுக்கு என்ன கேள்வி கேட்கறதோட தெரியல. அது உண்மையிலேயே அந்த பாவம் அந்த 10 மாணவர்கள் வந்து என்ன கேள்வி கேட்கறது, எப்படி அவங்களை எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. அதாவது பாத்தீங்கன்னா, திமுக இத்தனை தப்பு பண்ணுது, இத்தனை 2.5 வயசு குழந்தை, இந்த பாத்தீங்கன்னா அஜித்குமார் கொலை வழக்கு, இந்த கவின் கொலை வழக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவைக்கு பின்னாடி அந்த ஏர்போர்ட் பின்னாடி, அப்புறம் விளாத்திக்குளம் கொலை வழக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குல்ல அப்படின்னு அவங்களுக்கு கேட்கிறாங்க. அந்த அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லல, இவர் ஒரு கேள்வி பதில் சொல்லிட்டு இருக்காரு. என்ன தெரியுமா, விஜய் வந்து சினிமாவில் என்ன பிளாக் மணி வாங்கினாரா இல்லையா, கருப்பு பணம் வாங்கினாரா இல்லையா, அதை சொல்லு. 600 கோடி 700 கோடி தான் கணக்கு காட்டுறாரு. ஆனா இருக்கிறது 2500 கோடி. இவர் தான் எண்ணி கட்டு அடுக்கி வச்சுட்டு இருந்தார் நேற்று வீட்டுல. ஏன்னா சொன்னோன்னே சொல்றாருல 2500 கோடி வச்சிருக்கு. ஐயோ, அவர் 5000 கோடி கூட வச்சிருக்கட்டும், அவருடைய கணக்கு அவர் காட்டுறாரு. தேர்தல் ஆணையம் நம்புது, அதெல்லாம் வந்து உண்மைன்னு ஒத்துக்குது. அது வந்து கணக்கு காட்டுற பணத்தை கொடுத்துட்டாரு. அதெல்லாம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க, நம்பிக்கிட்டாங்க. ஓட்டு எலெக்ஷன் எல்லாமே முடிஞ்சே போச்சு. நீ இன்னுமே வந்து 2500 கோடி 3000 கோடி வச்சிருக்கன்னு சொல்றாங்க. ஒன்னும் இல்லை. இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். வெறும் 10,000 போனாரே எங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானலுக்கு, துர்கா அம்மாவை கூட்டிக்கிட்டு. அது குறிப்பா சேகர்பாபு ஐயாவையும் அவங்க மனைவியும் போட்டு போட்டிங்ல போயிட்டு இருக்காங்க. அங்க போய் அவ்வளவு பெரிய கார்ல அங்க போய் பிளைட்டுங்கிறது போய் அங்கிருந்து கார் ஏறி அங்க போய் கொடைக்கானல் மேல போய் அவ்வளவு தூரம் ஒரு பெரிய ஹோட்டல்ல தங்கி அவ்வளவு தூரம் செலவு பண்ணி மறுபடியும் வீட்டுக்கு வேற போகணும். வெறும் 10,000 தான் கையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தமிழக மக்கள் எல்லாம் எவ்வளவு வருத்தப்பட்டு இருக்கோம். நீ வந்து சும்மா சாதாரணமா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இதெல்லாம் கடந்து போகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இது ஒண்ணுன்னு சொன்னோம்னா, அவன் ஒண்ணுன்னு சொன்னானா அவன் தெளிவா இருக்கிறான்னு அர்த்தம். இது ஒண்ணுன்னு சொல்லும்போது டே இது விரல்றா அப்படின்னு சொன்னானா அவங்ககிட்ட நம்ம ஒண்ணுமே பேச முடியாது. அதுக்கப்புறம் அவனை அறிவாளின்னு ஒத்திக்கிட்டு நாமளே வெளியே வந்துடுமே தவிர மீண்டும் மீண்டும் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கு 5 காசு பிரயோஜனம் கிடையாது. அது எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்படின்னு இது ஒண்ணுடா அப்படின்னு சொன்னோம்னா, இது ஒண்ணு, ஆமா இது ஒண்ணுதான், இது 2டா, இது 2, இது 3டா 3, 4டா 4, 5டா 5, 5ன்னு சொல்லும்போது டேய் இது கை விரல்கள்ரா அப்படின்பா. அவ்வளவு பெரிய அறிவாளிகிட்ட எல்லாம் நம்ம வந்து எவ்வளவு தூரம் இருக்கணும் தெரியுமா? அவன் பேசும்போது நம்மளுக்கு கேட்கக்கூடாது, தூரத்தில் நிக்கணும். அப்பதான் வந்து அவங்ககிட்ட இருந்து நான் தப்பிக்க முடியுமே தவிர, இந்த ஒருதலை பட்சமாக பேசணுங்கள அவனுங்கிட்ட நீங்க எவனும் போய் உட்கார்ந்து பேட்டிங்கிற பேர்ல நம்ம தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த எவனும் போய் உட்காராதீங்கடா ஃபர்ஸ்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மள அதாவது பெரிய பெரிய ரவுடி அடிச்சு நீ பெரிய ஆளாயிரான்னு நினைக்காதடா. என்னடா என்னை மாதிரி ஆளெல்லாம் அடிச்சு ஏன்டா பெரிய ஆள் ஆகுன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் சொல்வார்ல, அந்த மாதிரி டேய் அந்த கத்தி குத்து கந்த என்னை அடிச்சுதானே பெரிய ஆளானா. அந்த பான் பராக் ரவி அவன் என்னை மேல மூச்சு அஜய் திப்பி தானே பெரிய ஆளான மாதிரி இவங்களெல்லாம் பேசி புரோஜனம் இல்லை நண்பா. அதனால வந்து இவங்களெல்லாம் கடந்து போங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கடந்து போற அளவுக்கு நம்ம ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இதுக்கு மேல கண்டினியூ பண்ணா நான் ஏதோ பேசியிருக்கணும்னு பயமா இருக்குது. நன்றி, வணக்கம்.